வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, நாங்கள் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்தித்திருக்கின்றோம். மழை பெய்து விட்டாலும் தூறல் விடவில்லை என்று கூறுவார்கள். அந்த வகையிலே ஒரு வாரங்களாகின்றது மாவை சேனாதிராஜா அவர்கள், அமரர் மாவை தேனாதிராஜா அவர்கள் இறந்து அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி அனைவரும் அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த இறப்பிற்கு காரணமானவர்கள் என்று ஒரு சில பதாகைகள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அந்த பதாகைக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நாங்கள் விசாரித்த பொழுது நிச்சயமாக இல்லை என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே மாவை சேனாதிராஜா அவர்களை உரிமை கொண்டாடுகின்ற விதத்திலும் மாவை சேனாதிராஜா ஐயாவினுடைய அந்த இறப்பை வைத்து வியாபாரம் நடத்துகின்ற ஒரு சிலருடைய திட்டமிட்ட செயலாக அந்த பதாகை கருதப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அங்கே பல தமிழரசு கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்களுடைய புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டதாகவும் 2 எலும்புக்கூடுகளின் படங்கள் பொறிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. அதே வேளையிலே இந்த பதாகைக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அந்த சோகத்திற்கும் தொடர்பில்லை என்பதை பலரால் கூறப்பட்டு வருகிறது. அதே வேளையிலே அந்த குடும்பத்தின் அந்த சோகத்தில் பங்கு கொள்ளாமல் அந்த சோகத்திலே ஒரு சில வியாபாரத்தையும் அந்த அவர்களுடைய அந்த சோக நிலையிலே அந்த தருணத்திலே தங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் அந்த அரசியல் இலாபம் தேட அடுத்த கட்டத்துக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இது முக்கியமாக குறிவைக்கப்பட்டவர்களில் சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் அடங்குகிறார்கள். இது மறைமுகமாக ஸ்ரீதரன் அவர்களுடைய அணிக்கும் சாணக்கியன், சுமந்திரன் அவர்களுடைய அணிக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனையாக கருதப்படுகிறது. இதற்குள் நேரடியாக ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் சாணக்கியன் ஸ்ரீதரன் அவர்கள் ஈடுபடாவிட்டாலும் மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்கள் இதற்குள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இப்படியான செயற்பாடுகள் நிகழ்ந்திருக்காது. காரணம், அவர் இரு பக்கத்திலும் 2 கரங்களாலும் இரு பக்கத்தையும் அணைத்து சென்ற ஒருவர். அவர் ஒரு தொன்மையான ஒரு பழம் பெரும் தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு அஸ்திவாரமாக ஆணிவேராக இருந்த ஒருவராக இருக்கின்றார். சம்பந்தன் ஐயாவுக்கு அடுத்தபடியாக இருந்தவர் மற்றும் தன்னை பகட்டாகவும் காட்டிக்கொள்ளாமல் மற்றவருடைய சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்குள்ளும் அவர் அகப்பட்டு கொள்ளாமல் தன்னுடைய அரசியல் நடாத்தியவர். எத்தனையோ போராட்டங்கள், சிறை சென்று வந்தவர். அப்படி பல விடயங்கள் இருக்கிறது. மும்மொழி மும்மத இருமொழியில இருக்கின்ற மும்மதமான சிங்கள, அதாவது பௌத்த, இஸ்லாமிய, இந்து, கிறிஸ்தவ இந்த 4 மதத்தவர்களும் இவரை அரவணைத்து அவரும் அவர்களை அரவணைத்து சென்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த பதாகைக்கும் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களுடைய இறப்புக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில ஊடகங்கள், சில அரசியல்வாதிகளின் சொந்தக்காரர்களுடைய ஊடகங்கள், உறவினர்களுடைய ஊடகங்கள் மற்றும் சுமந்திரன் சாணக்கியனுக்கு எதிரான ஊடகங்கள் சில பொய் செய்திகளை பரப்புவதாகவும் பரவலாக சில ஊடகங்கள், நேர்மையான நடுநிலையான ஊடகங்கள் கூறிக்கொள்கின்றன. எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய குடும்பத்தினர் நிச்சயமாக ஒரு நேரத்திலே இந்த உண்மையை உடைப்பார்கள். அப்பொழுது இந்த போலி முகங்கள் வெளிக்காட்டப்படும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று எங்களுடைய செய்தியாளர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூறுகின்றார். மேலும் தொடர்பாக இப்படி செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.